ஹாய் வணக்கம் நண்பர்களே, அன்பு நண்பர்களே. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் சினிமாவில் காணாமல் போனவர் வரிசைகளில் அடுத்து நாம் பார்க்க போவது நடிகர் பரத் அவர்களைத்தான். நடிகர் பரத் பாய்ஸ் படம் மூலயமா அறிமுகமானார். 5 நாயகர்களில் ஒருவராக பாய்ஸில் அறிமுகமானார். இயக்குனர் சங்கர் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டார். வாங்க வீடியோக்குள் போகலாம். இவர் நடித்த படங்களில் பாய்ஸ், காதல், எம்மகன், பட்டியல், சேவல், பழனி, திருத்தணி, பொட்டு, நேபாளி போன்றவை மிக முக்கியமான படங்கள். இந்த படங்கள் மூலமா தமிழ் ரசிகர்களை கவர்ந்தார் என்று சொல்லணும். மிக வேகமாக பிரபலமான நடிகர்கள் இவரும் ஒருத்தர். அதனால் அவருடைய ரசிகர்கள் அவருடைய நடிப்பும் அவர் ஸ்டைலும் பார்த்து சின்ன தளபதினு அழைச்சாங்க. பாய்ஸ் படம் சின்ன ரோல் தான், பட் அவருக்கும் சித்தார்த்துக்கும் நல்ல ஒரு சினிமா எதிர்காலத்தை தந்தது என்று சொல்லணும். காதல் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய தாக்கத்தை தந்த ஒரு படம் என்று சொல்லலாம். அதில் நடித்த நடிகைக்கும் பரத்துக்கும் நிறைய பட வாய்ப்புகள் குவிந்தன. காதல் படம் வெற்றியை அடுத்து பரத் மிகவும் பிஸியான நடிகராக வலம் வந்தார். பல தயாரிப்பாளர்கள் அவருக்காக அவர் கால்ஷீட்டுக்காக காத்திருந்தனர் என்றே சொல்லணும். ஒரு காலத்தில் பிஸியானாலும் பரத் அவர்கள் கதைகளை சரியாக தேர்வு செய்யாததால் அவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்து ரசிகர்கள் வருத்தம் அடைகிற அளவுக்கு நடந்து கொண்டார் என்றே சொல்லணும். பல நடிகர்கள் வசதி வந்ததும் கதைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் இருந்ததால் வந்த நிலைமை இதுதான். மற்ற நடிகர்களும் கொஞ்சம் விழிப்போடு கதைக்கு முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமும் ரசிகர்கள் விருப்பமாக எப்போதும் உள்ளது. எனவே நடிகர்கள் தங்களுடைய கதைகளை நன்றாக உன்னிப்பாக கவனித்து தேர்வு செய்தாலே அவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் என்று நான் நினைக்கிறேன். நம்ம ரசிகர்கள், தமிழ் ரசிகர்களும் அதை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ என்பது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் பரத் நல்ல நிலைமையில் நல்ல ஒரு பட வாய்ப்பு வெற்றி பட நடிகராக வலம் வருவார் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.